ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் வாய்ஸ் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா தமிழில். அந்த இது 6th புக்கில் எந்தெந்த நம்ம சிலபஸ்லாம் படிக்கணும், பேஜ் நம்பர் என்னங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6th லெசன் ஃபுல்லாகவே நான் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு லெசனாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக பார்த்துட்டு போகலாம். கொஞ்சம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் தெரிஞ்சு நீங்கள் படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம தேவையில்லாத டாபிக் படிக்க தேவையில்லை. இதை மட்டும் நம்ம ரொம்ப நோட் பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு கட் அவுட் மார்க் வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சிலபஸை படிச்சுட்டு சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் லெசனில் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு லகர நகர வேறுபாடுகள், இந்த எழுத்துக்கெல்லாம் கேட்பாங்க இல்லையா. இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா 6th டேர்மு செகண்ட் இருக்கு இல்லையா, அதில் இயல் 1, 2, 3 நம்ம படித்தே ஆகணும். டேர்ம் 2ல் இருக்க 3 லெசனையும் படிக்கணும். இதிலேயே இனவெழுத்துக்கள், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் இதெல்லாமே இந்த டாப்பிக்குள்ளேயே வந்துடும். இது இயல் 1, 2, 3 இதை 3மே பார்த்துக்கோங்க. அதுலேருந்து தான் இந்த மாதிரி இதெல்லாம் கொஷின் கேட்பாங்க. அடுத்து அகர வரிசையில் இதில் இருக்குது அப்படின்னா 6th ஓல்டு புக்கு, பழைய புக்கு இருக்கு இல்லையா, பழைய புக்கில் டேர்ம் 3ல் இயல் ஃபஸ்ட்டில் தான் இந்த அகர வரிசை வேறுபாடு கொடுத்துருப்பாங்க. அந்த இயல் 1 ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. அடுத்து பிழை திருத்துக. இது இந்த பிழை திருத்துறது கொடுப்பாங்க இல்லையா, ஒருனா ஓர் அப்படின்னு மாற்றி எழுதுறது இருக்கு இல்லையா. இதில் எந்த புக்கு இருக்குது அப்படின்னா 6th டேர்ம் நியூ புக்கில் இயல் 7ல் இருக்குது. அந்த இதில் இருக்கலாம் படிச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறளில் இருக்கு இல்லையா, அந்த இதில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊக்கமுடைமை 6th நியூ டேர்மில் 3rd நியூ டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த டேர்மில் பேஜ் நம்பர் 16ல் இருக்குது. அந்த இதெல்லாம் அந்த திருக்குறளெலாம் பார்த்துக்கோங்க. அதில் இருக்க புக் பேக் கொஸ்டின் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 45 ஓல்டு புக்கில் 45ல் இருக்க அந்த டேர்ம் 3ல் 45 நம்பரில் பேஜ் நம்பரில் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ஓல்டு டேர்மு, நியூ டேர்மு இதை ரெண்டுமே பார்க்கணும். அடுத்து விருந்தோம்பல் 6th நியூ டேர்மில் நியூ டேர்ம் 2வது டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த டேர்மில் பேஜ் நம்பர் 120ல் இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து ஈகை 6th டேர்மில் 3rd டேர்மில் 6th 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 184 இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து அரண் வலியுறுத்தல், அது 6th புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா டேர்ம் 3 பேஜ் நம்பர் 184ல் இருக்குது அரண் வலியுறுத்தல். இதெல்லாம் திருக்குறளோட டாபிக். அடுத்து அன்புடைமை ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. அது எத்தனாவது பேஜ் நம்பர் அப்படின்னா 3ல் டேர்ம் ஃபஸ்ட்டில் இருக்குது. பேஜ் நம்பர் 3ல் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஓல்டு புக்கு. அடுத்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா 46ல் இருக்க அன்புடைமை, அந்த டாபிக் ஃபுல்லாமே படிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாமே திருக்குறள். அடுத்து நாலடியார் ஓல்டு புக்கில் தான் இருக்குது. இயல் 2ல் இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கோங்க, ஓல்டு புக்கில் இருக்க நாலடியார். அடுத்து நான்மணிக்கடிகை, இதுவும் ஓல்டு புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் இயல் 3ல் இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து பழமொழி 400 ஓல்டு புக்கில் இயல் 1ல் இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து ஔவையார் பாடல்கள், இது எங்கே இருக்குது அப்படின்னா 6th நியூ டேர்ம் 2ல் இயல் 1 ஃபுல்லாகவே படிக்கணும். அதே ஓல்டு புக்கில் இயல் 2 படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழின் சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள், இது எங்கே இருக்குது அப்படின்னா புது புக்கில் நியூ புக்கில் தான் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. வளர் தமிழில் இருக்கும், இந்த லெசன் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. அடுத்து தலைவர்களை பற்றி எந்தெந்த புக்கிலலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம கூகுளையும் சர்ச் பண்ணி அந்த தலைவர்கள் எக்ஸ்ட்ராவோட முக்கியமான பாயிண்ட்லாம் பார்த்துக்கோங்க. புக்கில் இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஊவேசாவை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னு 6th டேர்ம் 3ல் தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஊவேசாவை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த லெசனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்தனார், அது நியூ புக்கில் 6th டேர்ம் 1ல் தமிழ் கும்மி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது 3rd லெசன் நினைக்கிறேன். தமிழ் கும்மி 3rd
செகண்ட் இயல் ரெண்டுலேயும் ஒன்றுலேயும் வந்து வரும் தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு லெசன். அடுத்து வந்து பாவேந்தர் பாரதிதாசன், இதுவும் வந்து இயல் 1ல் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தாராபாரதி வந்து டேர்ம் 3ல் வந்து இயல் 1ல் வந்து தாராபாரதியை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து வேலுநாச்சியார் அந்த லெசன் வந்து கொடுத்துருப்பாங்களா 6th நியூ புக்கில், அந்த அதில் இருக்கிறதெல்லாம் அந்த லெசனில் இருக்கிறத ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், இது வந்து நியூ புக்கில் வந்து இயல் 4 துன்பம் வெல்லும் கல்வியில் வந்து அவரை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இதில் இருக்க புக் பேக் கொஸ்டினில் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. புக் பேக்கும் ரொம்ப முக்கியம். இதை வந்து தலைவர்களோடதுலேயும் வந்து பார்த்துக்கோங்க. ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டையுமே வந்து படித்தா தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அதனால் 2 புக்குமே வந்து எந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சிலபஸ் வைஸாக வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.